8 ஆண்டுகளாக குழந்தை இல்லை, கள்ள காதலன் மூலம் கர்ப்பமான மனைவி, கலைக்க சொன்ன கணவரை கொன்று 1 ஆண்டுக்கு பிறகு அம்பலமான உண்மைகள். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கர்நாடக மாநிலம் தாவணகெரே மாவட்டத்தின் சன்னகிரி பகுதியில நடைபெற்ற கொடூரமான கொலை சம்பவம் ஒன்று தற்போது வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கில தனது கணவரை கூலி தொழிலாளியான காதலனுடன் சேர்ந்து கொன்ற மனைவி பின்னர் கேரள மாநிலத்திற்கு தப்பி சென்ற நிலையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சன்னகிரி தாலுகா அன்னபுரா கிராமத்தை சேர்ந்த லிங்கப்பா, இவருக்கு 40 வயது ஆகுது. வெற்றிலை வியாபாரியாக இருந்தார். அவரது மனைவி லட்சுமி, அவங்களுக்கு 38 வயது ஆகுது. இவர்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இதனை தொடர்ந்து லிங்கப்பா தனது மனைவியுடன் பல்வேறு மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொண்டும் பலன் இல்லை. அதே நேரத்தில் லிங்கப்பாவின் நண்பராக இருந்த 42 வயதாகும் திபேஷ் நாயக் என்பவருடன் லட்சுமிக்கு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நெருக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. திபேஷுடன் ஏற்பட்ட தகாத உறவின் விளைவாக லட்சுமி பாத்தீங்கன்னா கர்ப்பமும் ஆகியிருக்காங்க. லிங்கப்பாவுக்கு குழந்தை பெறும் திறன் இல்லை என்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதை அறிந்த லட்சுமியின் மனநிலை சோகமாகி இருக்கு. அப்போது லிங்கப்பா தனது மனைவியை கருக்கலைப்பு செய்யுமாறு கூறியிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த லட்சுமி திபேஷுடன் சேர்ந்து கணவரை கொல்ல சதி திட்டமும் தீட்டியிருக்காங்க. 2024 ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி லிங்கப்பாவை நல்லூர் கிராமத்திற்கு விருந்து வைப்பதாக கூறி அழைத்து சென்ற லட்சுமி மற்றும் திபேஷ் அங்கு அதிக அளவு மதுபானம் அருந்த வைத்திருக்காங்க. குடிபோதையில் இருந்த லிங்கப்பாவை பத்திர கால்வாயில் தள்ளி கொலை செய்திருக்காங்க. பின்னர் வலிக்கு விழுந்ததாக சன்னகிரி காவல் நிலையத்தில் லட்சுமி பொய்யான புகாரும் அளித்திருக்காங்க. திபேஷ் வேலைக்காக கேரளா சென்றவுடன் பின்னர் லட்சுமி எந்த ஒரு தகவலும் சொன்னதின்றி கேரளா சென்றதால அவர் உறவினர்கள் காணாமல் போனதாக போலீசில் புகாரும் அளிச்சிருக்காங்க. இதையடுத்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் திபேஷின் நண்பர் 40 வயதாக சந்தோஷ் என்பவரை கைது செய்து விசாரித்திருக்காங்க. அவர் நடந்து முடிந்த கொலை குறித்த உண்மையும் கூறியிருக்காங்க. விசாரணையின் பின்னர் லட்சுமி, திபேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.